ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। பதஞ்சலி ஸ்துதி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ச வைத்யகேன யோபாகரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. பதஞ்சலி முனிவர் அருளிய பதஞ்சலி யோக சூத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்ம 40 சூத்திரங்கள் பார்த்துருக்கோம். இப்போ இன்னைக்கு முதல் அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதி. இந்த நிறைவு பகுதியில் 41வது சூத்திரத்திலிருந்து சமாதி பற்றி சொல்றார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக நினைவு கூர்ந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஆரம்பத்தில் யோகம்னா என்ன அப்படிங்கிறத சொன்னார். யோகம் என்பது மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒழுங்குபடுத்தினா என்ன நடக்கும், ஒழுங்குபடுத்தலைன்னா என்ன நடக்கும், இதையும் சொன்னார். அது சொல்லி முடிச்சுட்டு மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை ஒழுங்குபடுத்துதல். அப்போ மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை பற்றி விளக்கணும், எப்படி ஒழுங்குபடுத்துறதுங்கிறத விளக்கியாகணும். இப்போ இதை ரெண்டையும் செய்கிறார். மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் எத்தனை வகை, இன்னைக்கு நமக்கு காலையில் சுவாமிஜி கிளாஸ் எடுத்தார் இல்லையா, அதுல இருந்து தான் எடுத்தார். அது ஒவ்வொன்றையும் விரிவாக விளக்குறார். அதுக்கப்புறம் அதை எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறதுக்கு 2 வழிமுறைகள் சொல்றார். ஒன்று அபியாசம், அபியாசம் அப்படின்னா பயிற்சி. அப்புறம் இன்னொன்று வைராக்கியம். இந்த 2 உபாயங்களை கொடுக்குறார். அப்புறம் அதை பற்றியும் விரிவாக விளக்குறார். அதை விளக்கி முடிச்சதுக்கப்புறம் ஈஸ்வர தத்துவத்தை அறிமுகப்படுத்துறார். ஈஸ்வரனிடத்தில் பக்தி செலுத்துவதன் மூலமாகவும் நம்ம மனதை ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னு சொல்றார். இப்போ ஈஸ்வரனிடத்தில் பக்தி செலுத்தணும்னு சொன்னால் இப்போ ஈஸ்வரன் உண்டுங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா, அதை ப்ரூஃப் பண்ணுறார். அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணிட்டு ஈஸ்வரனை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் மேலும் சில உபாயங்கள் கொடுக்குறார். அதில் ஒரு 7 உபாயங்கள் கொடுத்தார். இந்த 7 உபாயங்களில் ஒரு உபாயம் மஸ்ட், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னார். அது என்னன்னா பிரதிபக்ஷ பாவனை. நமக்கு என்ன மாதிரியான தவறான எண்ணங்கள் வருகிறதோ அதற்கு எதிரான நல்ல குணங்களை நாம் அந்த இடத்தில் கொண்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு உதாரணத்துக்கு 4 விஷயங்கள் மட்டும் சொன்னார். நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்புறம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க மேல கருணைங்கிற பாவனை நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் யாராச்சும் உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் செய்கிறாங்க, அதனால அவங்க செய்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். அப்புறம் பாவிகளை கண்டால் ஒன்று அவங்கள விட்டு விலகணும், அப்படி இல்லையா நம்ம அவங்கள மன்னிக்கணும். இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி சில உபாயங்கள், எக்ஸாம்பிளுக்கு சில விஷயங்கள் சொன்னார். இதை கட்டாயம் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மேலும் சில உபாயங்கள், பிராணாயாமம் போன்ற உபாயங்கள் எல்லாம் சொன்னார். இது உங்களுக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம், ஆனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொன்னார். அப்புறம் இதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லும்போது 40வது சூத்திரத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, கிளாஸ் புரியுங்கிறது இதனுடைய பலன். நம்ம சுருக்கமாக சொல்றதா இருந்தால், நம்ம குருஜியினுடைய வகுப்புகள் கேட்கும்போது வகுப்புகள் புரியும், சின்ன விஷயத்துல மிகப்பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பலனா சொன்னார். இந்த 40வது சூத்திரம் தொடங்கி 51வது சூத்திரம் வரைக்குமே பலன் தான். அதில் இந்த 40வது சூத்திரத்தில் சமாதி பற்றி சொல்லலை, அதில் கிளாஸ் புரியுங்கிறத சொன்னார். இப்போ 41வது சூத்திரம் தொடங்கி கடைசி வரைக்கும் சமாதியை பற்றி தான் சொல்கிறார். இப்போ சமாதியை பற்றி சொல்கிறதுனால சமாதினா என்ன, இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு விசாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சூத்திரத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா மனிதர்களும் 3 அவஸ்தைகள்,
3 அனுபவங்கள், 3 நிலைகளை எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. இதை பற்றி சாஸ்திரத்தில் வந்து பேசப்பட்டிருக்கும், நீங்களும் வந்து கேட்டிருப்பீங்க. அவஸ்தா திரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 அவஸ்தைகள். என்னென்ன அவஸ்தை? கனவு, நனவு, அப்புறம் உறக்கம். நம்ம வந்து ஜாக்கிரத், ஸ்வப்னம், சுஷுப்தி அப்படின்னு சொல்கிறோம். விழிப்பு நிலை, அப்புறம் வந்து கனவு நிலை, அப்புறம் உறக்க நிலை. இதை வந்து ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து கனவுக்கும் உறக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியறதில்ல, 2 ஒன்று அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ கனவிலிருந்து கனவில்லாத உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ 3 நிலை. ஒன்று விழிப்பு நிலை, அப்புறம் 2வது வந்து கனவு நிலை, 3வது வந்துட்டு உறக்க நிலை இப்படி சொல்கிறோம். இப்போ இந்த 3 விஷயங்களில் வந்து எந்த டவுட்டும் இருக்காது. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, 3 சரீரங்கள் அறிமுகப்படுத்தப்படுது. 3 சரீரங்கள் என்ன? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அப்புறம் காரண சரீரம். இப்படி வந்து 3 சரீரங்கள் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அறிமுகப்படுத்தணும்? 3 அவஸ்தைகள் அறிமுகப்படுத்தணும். அதுக்கப்புறமா 3 சரீரங்களை வந்து அறிமுகப்படுத்தணும். இப்போ என்னுடைய அபிமானமானது எப்பொழுது இந்த ஸ்தூல சரீரம் வரை இருக்கின்றதோ அப்பொழுது நான் வந்து எந்த அவஸ்தையில் இருக்கேன் அப்படின்னா ஜாக்கிரத் அவஸ்தை, இந்த விழிப்பு நிலையில் நான் இருக்கேன். எப்பொழுது என்னுடைய அபிமானமானது இந்த ஸ்தூல சரீரம் வரை இருக்கிறதோ அப்போ நான் எதில் இருக்கேன் அப்படின்னா ஜாக்கிரத் அவஸ்தா, விழிப்பு நிலையில் நான் இருக்கேன். அடுத்தது, எப்பொழுது என்னுடைய அபிமானமானது சூக்ஷ்ம சரீரம் வரை இருக்கின்றதோ அப்போ வந்து நான் கனவு அப்படிங்கிற அந்த ஸ்வப்ன பிரபஞ்சத்தில், இந்த ஸ்வப்னம்ங்கிற அவஸ்தால நான் இருக்கேன். அடுத்தது 3வது, காரண சரீரத்தில் மட்டும் என்னுடைய அபிமானமானது இருந்தால் அப்போது உறக்கம் அப்படிங்கிற ஸ்டேஜில் நான் இருக்கேன். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது 3 அவஸ்தை, அதுக்கப்புறம் 3 சரீரம் பார்த்தோம். ஒவ்வொரு சரீரத்திலையும் அபிமானம் வைக்கும் போது நம்ம வந்து எந்த அவஸ்தால இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாகிரத அவஸ்தான்னு பார்த்தோம் இல்லையா, இந்த விழிப்பு நிலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த விழிப்பு நிலையில் நம்ம வந்து எது வரைக்கும் அபிமானம் வைக்கிறதா பார்த்தோம்? ஸ்தூல சரீரம் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஸ்தூல சரீரம் வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி 2 இருக்குன்னு அர்த்தம். அந்த 2 என்னது? சூக்ஷ்மம், காரணம். அப்போ காரணத்திலையும் அபிமானம் வச்சிருக்கோம், சூக்ஷ்மத்திலையும் அபிமானம் வச்சிருக்கோம், ஸ்தூலத்திலையும் அபிமானம் வச்சிருக்கோம். அதில் 1 கட்டாயிருச்சு அப்படின்னா கனவு நிலை, 2 கட்டாயிருச்சு அப்படின்னா உறக்க நிலை. இப்போவே அது கட்டாயிருக்கிறதுனால உறக்க நிலைக்கு நம்ம போயிடலாம். ஏன்னா பேசுறதை கேட்டுட்டு இருந்தால் சில பேருக்கு உறக்கம் வந்துடும். சரி, அப்போ இது புரிஞ்சதா? அந்த அபிமானம் வைக்கிறது புரிஞ்சதா? இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, இப்படி அபிமானம் வைக்கும்போது நம்ம எங்கே இருக்கோம், எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஸ்தூல சரீரம் வரை அபிமானம் வைக்கும்போது ஜாகிரத் பிரபஞ்சத்தில் இருக்கிறேன். அதே மாதிரி சூக்ஷ்ம சரீரம் வரை அபிமானம் வைக்கும்போது சூக்ஷ்ம பிரபஞ்சத்தில் நான் இருக்கிறேன். கனவு பிரபஞ்சம், ஸ்வப்ன பிரபஞ்சம் இப்படி சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் காரண சரீரம் வரை அபிமானம் வைக்கும்போது காரண பிரபஞ்சத்தில் இருக்கிறேன். அப்போ காரண பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம், இது என்னங்கிறது புரிஞ்சுதா? ஏன்னா அபிமானம் மட்டும் இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன பிரயோஜனம்? எனக்கு இந்த சரீரத்தில் அபிமானம் இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? எதுக்கு அபிமானம் இருக்கணும்? அப்போ வந்து அபிமானம் வைக்கும்போது கட்டாயம் என்ன இருந்தாகணும்? உலகம் இருந்தாகணும். இப்போ உலகம் இருந்தால் அந்த அந்த நிலையில் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா அறிபவனாக இருப்பேன். நான் அறிபவனாகவும் இந்த உலகம் அறியப்படும் பொருளாகவும் இருக்கும். அப்போ அறிபவன் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, அறியப்படும் பொருள் இருக்கணும். இது 2 மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா அறிவை அடையும் அந்த கருவி பிரமாணம் இருக்கணும். இப்போது நம்மளை வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பிடுறாங்க, ஆனால் வந்து இந்த 5 புலன்களில் வந்து உனக்கு வந்து அபிமானமே இருக்காது இப்படி சொல்லிடுறாங்க. அதுக்கு நான் எதுக்கு வரணும் இல்லையா? அப்போ 5 புலன்களை கொண்டு தான் நான் இந்த உலகத்தை அறிகிறேன். அப்போ என்ன வேணும்? பிரமாணம் வேணும். அப்போது ஸ்தூல பிரபஞ்சத்தில், ஜாக்கிரத் பிரபஞ்சத்தில் நான் இருக்கும் பொழுது ஜாக்கிரத் பிரமாதாவாக இருந்து கொண்டு ஜாக்கிரத் பிரமாணத்தை பயன்படுத்தி ஜாக்கிரத் பிரமேயத்தை அறிகிறேன். இன்னும் தமிழில் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு நான் வந்து அறிபவனாக இருந்து அறியப்படும் பொருளை அறிவை தரும் கருவியின் மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறேன். இதுதானே நடந்துட்டு இருக்கு இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சத்தில். இதை தாண்டி வேற எதுவும் நடக்கல. இனி அடுத்தது கனவு, ஸ்வப்ன பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கேயும் இந்திரியங்கள்ங்கிறது இருக்கு. இந்த இந்திரியங்களை வச்சு நம்ம அங்கே பார்க்க முடியாது, இது வந்து யூஸ்லெஸ்.
கனவு பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம்னா அங்க வந்து புது இந்திரியங்கள் வந்துடும். இப்போ அந்த இந்திரியங்களை கொண்டு தான் நான் வந்து அந்த உலகத்தை அனுபவிக்கிறேன். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், ஜாகிரத் பிரமாதான் இங்க சொன்னோம். அப்போ அதை வந்து ஸ்வப்ன பிரமாதான்னு சொல்லிக்கலாமா? அதே மாதிரி ஸ்வப்ன பிரமாணம், ஸ்வப்ன பிரமேயம் இப்படி சொல்லிக்கலாம். அடுத்தது காரண பிரபஞ்சம். இந்த காரண பிரபஞ்சத்துக்கு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் சொல்லி இந்த 3 விஷயங்கள் கிடையாது. என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம என்னன்னா மாறிட்டே இருக்கோம். இந்த சீரியல்ல எல்லாம் வந்து திடீர்னு வந்து இவருக்கு பதில் இவர்னு சொல்லி மாத்திடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் வந்து ஜாகிரத், அப்புறம் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வப்னம், அப்புறம் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இது தூக்கம், உறக்கம். இப்பவே வந்து அப்பப்போ வந்துட்டு போகும். இப்பவே அந்த ஸ்பாட்லயே மாறிட்டு இருக்கும். சரி, அப்போ இந்த உறக்கத்துல இருக்கும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சங்கரர் வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறார். இது போன கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். என்னன்னா, இப்ப வந்து நம்ம இப்ப ஜாகிரத் அவஸ்தையில தான் இருக்கோம், இதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்ப இங்க வந்து நிறைய பொருள் இருக்கு இல்லையா? இந்த பொருள் எல்லாமே வந்து நமக்கு கிளியரா தெரியுது. ஒரு வேளை நைட்டு அமாவாசைன்னு வச்சுக்கலாம், லைட் எதுவும் போடல அப்படின்னா எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்ப அங்க என்னன்னா விகல்பமற்று இருக்கிறது. இங்க வந்து விகல்பத்தோட இருக்கு. இன்னும் நம்ம சொல்லணும்னா, இப்ப வந்து உங்களை ஒருத்தங்க வந்து கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அது என்ன இடம் என்ன எதுன்னு தெரியல, அந்த கண்ணை கட்டினது வந்து அவுத்து விட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த இடம் பயங்கர இருட்டாக இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, உட்காண்ட்ருக்கீங்க, ஜாலியாக உட்காண்ட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து விடியுது, வெளிச்சம் வருது. எந்திரிச்சு பார்த்தா புலி மேலே உட்காண்ட்ருக்கோம், 10 புலி அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருட்டாக இருந்த வரைக்கும் குழம்பு புளிக்கும் இந்த புளிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. குழம்பு புளியை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. அப்போ காட்டு புளியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பயம் வந்துச்சு. குழந்தைங்களே எடுத்துக்கலாம், சில ரூம்குள்ள வந்து போறதுக்கு பயப்படுவாங்க. நம்மளே அந்த மாதிரி தான், உள்ள போறதுக்கு இருட்டா இருந்துச்சுன்னா பயப்படுவோம். தூங்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ இருட்டா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ வந்து அந்த நிலையில என்ன ஆகுது அப்படின்னா, துவைதம் இருக்கு, துவைதம் இல்லாம இல்லை, துவைதம் இருக்கு. ஆனா எப்படி வந்து இருள் வந்து மறைச்சிருக்கோ எல்லாத்தையுமே, அதே மாதிரி அங்க வந்து நமக்கு மறைஞ்சிருக்கு, எல்லாமே விகல்பமற்று இருக்கு. அந்த நிலையில இருட்டில் வந்து யாரையுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய 1ஆம் நம்பர் எதிரி கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். நம்ம அவங்க கூட சண்டை போடுவோமா? நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லுவோமா? தெரிஞ்சாதானே சண்டை போடுறதுக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம விழிப்பு நிலையில இருக்கும் போதே வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா, கனவுல இருக்கும்போது எப்படி இருக்கும்? கனவுல எதுவுமே இருக்காது. இருட்டிலையாச்சும் நான் இருட்டில் நிற்கிறேங்கிற அந்த இருட்டுங்கிற ஒரு அறிவாச்சும் இருக்கும். இது உறக்கத்துல வந்து அந்த ஒரு நிலை கூட இருக்காது. நான் முதல்ல சொல்லும்போது கனவுன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், மாத்தி சொல்லிட்டேன். உறக்க நிலையில நமக்கு அந்த மாதிரி விகல்பம் கூட இருக்காது. அப்ப எப்படி இருக்கும்னா திருப்தியா இருக்கும், ஒரு நிம்மதியா இருக்கும். அதாவது பிரம்மத்தினுடைய இந்த ஆனந்த ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அதனுடைய பிரதிபிம்பத்தை அந்த இடத்தில் நான் அறிகிறேன். அதனாலதான் நம்ம ஆனந்தமா இருக்கும். 2 விஷயங்களை அறியறதா சொல்லி சுவாமிஜி வந்து காலையில சொன்னார். ஒண்ணு வந்து அறியாமை, நான் எதையுமே அறியல அப்படிங்கிறது. இன்னொன்னு அந்த ஆனந்தம். 2 விஷயங்களை நான் அறிகிறேன். இப்போ இந்த நிலையில எப்படி இருக்கும்? நம்ம ஆனந்தமா இருக்கும். இப்போ விழிப்பு நிலையில இருக்கும் பொழுதே விகல்பம் இல்லாம இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் சமாதி. புரிஞ்சதா? கிளியரா புரிஞ்சதா? விழிப்பு நிலையில இருக்கும் பொழுதே உறக்க நிலையில நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி விகல்பமற்று இருந்தால் அதற்கு பெயர் சமாதி அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 3 அவஸ்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ சாஸ்திரம் வந்து இந்த 3 அவஸ்தைகள் தான் பேசுது. இந்த 3க்கு அப்பாற்பட்டு இன்னொரு விஷயம் பேசுது, அது துரியம் அப்படின்னு சொல்லி பேசுது. இந்த துரியம் வந்து 4ஆவதை போல அப்படின்னு சொல்லுது. 4ஆவது அவஸ்தைன்னு சொல்லலை. இந்த 4ஆவதுங்கிறது அவஸ்தை கிடையாது. துரியம்ங்கிறது நம்மளுடைய ஸ்வரூபம், அது நம்மளுடைய அவஸ்தை இல்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தங்கம் உதாரணம் தான். இப்போ வந்து 3 விஷயங்கள் நான் வந்து அறிமுகப்படுத்துறேன். ஒன்று வளையல், இன்னொன்று மோதிரம், இன்னொன்று செயின். வளையல், மோதிரம், செயின் 3 விஷயத்தை அறிமுகப்படுத்தியாச்சு. இப்போ 4ஆவதா தங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்துறேன். அறிமுகப்படுத்தினது 4. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இந்த தங்கமும் மோதிரமும் அல்லது வளையலும் தங்கமும் ஒன்றா வேறு வேறா? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எந்த ஆன்சர் பண்ணாலுமே நம்ம மாட்டிக்குவோம். அது 2மே ஒன்று தான்
அப்படின்னு சொல்லிட்டா நான் வந்து அந்த வளையலை கட் பண்ணிட்டு கம்பி மாதிரி ஆக்கிட்டு இப்போ தங்கம் இருக்கு வளையலை காணோம்னு சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு ஒன்றுனா ரெண்டுமே இருக்கணும்ல. இல்லைப்பா ரெண்டும் வேற வேற அப்படி சொல்லிட்டு சரி எனக்கு தங்கத்தை கொடுத்துரு வளையல் நீ வச்சுக்கோ இப்படி சொன்னால் நம்ம பண்ண முடியுமா? அது கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போது இதுக்கு வந்து நம்ம ஆன்சரே பண்ண முடியாது. அப்போது நம்ம என்ன சொல்லி ஆகணும் அப்படின்னா இந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து வளையலா இல்லை, வளையலுக்குள்ள அது இருக்கு, வளையலில் அது முழுக்க ஊடுருவி இருக்கு, ஆனால் வளையல் கிடையாது. இப்படி தான் சொல்லி ஆகணும். அப்போ நான்காவதை போலன்னு சொல்லி தான் நம்ம சொல்லி ஆகணும். அது போல தான் இந்த துரிய தத்துவம்ங்கிறது வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அப்போ 3 அவஸ்தைகள் தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. இதை தாண்டி நான்காவதா எதுவும் சொல்லப்படலை. ஆனால் இது போக இனி ஒரு விஷயம், ஒரு அவஸ்தை, அது அவஸ்தைன்னு சொல்றதா இல்லை எப்படி சொல்றதுன்னு தெரியல, சமாதி அப்படிங்கிற ஒரு நிலை, ஒரு அனுபவம், இதை வந்து சாஸ்திரம் ஏற்றுக்குது. அப்படி ஒரு நிலை இருக்கு, இப்படி ஒரு அனுபவம் உண்டு அப்படிங்கிறத வந்து சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இந்த சமாதி அப்படிங்கிறது வந்து இதை வந்து நம்ம ஜாகிரத் அப்படின்னு எடுத்துக்கிறதா அல்லது ஸ்வப்னம்னு எடுத்துக்கிறதா அல்லது சுஷுப்தி உறக்கம் சொல்லி எடுத்துக்கிறதா அப்படின்னா ஒரு கோணத்துல நம்ம வந்து இதை ஜாகிரத் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சமாதி நிலைக்கு போறதுங்கிறது வந்து கனவுல வந்து யாருமே வந்து நான் சமாதி நிலைக்கு போறேன்னு சொல்லி போறதில்லை. அப்போ ஜாகிரத் அவஸ்தையில இருந்துட்டு தான் போறாங்க. அதனால அதை ஜாகிரத் அவஸ்தான்னு சொல்லிக்கலாம். இந்த சமாதியை வந்து ஜாகிரத் அவஸ்தான்னு சொல்லிக்கலாம். அல்லது இந்த சமாதி நிலையில கிட்டத்தட்ட இந்த சுசுப்திக்கு ஈக்குவலா, உறக்க நிலைக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால அது சுசுப்தின்னு சொல்லிக்கலாம். எப்படினாலும் இந்த 3க்குள்ளதான் அது சுத்திட்டு இருக்கு, இதை தாண்டி கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த யோகிகளை பொறுத்தளவுக்கு என்னன்னா இந்த சமாதி தான் மோட்சம். நமக்கு வந்து சமாதிங்கிறது மோட்சம் கிடையாது, அது ஒரு அனுபவம். அனுபவம் என்பது மோட்சம் அல்ல. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து சமாதியை பற்றி பார்க்கணும். அப்போ சமாதி என்பது மோட்சம் அல்ல. இவங்க வந்து சமாதிங்கிறது தான் மோட்சம் சொல்றதுனால இந்த சமாதி நிலைக்கு திரும்ப திரும்ப போறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த முயற்சியெல்லாம் எடுத்து நம்ம மோட்சத்தை அடைய முடியாது. அப்படி ஏதாவது ஒன்று அடைஞ்சா அதுக்கு பேர் மோட்சம் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சூத்திரத்துல என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 41வது சூத்திரம். க்ஷீண விருத்தேஹே அபிஜாதஸ்ய இவ மனேஹே. மனேஹே அப்படின்னு சொல்லுவாங்க. மனேஹே கிரஹீத்ரு கிரஹண கிராஹ்யேஷு தத்ஸ்த ததக்ஜனதா சம ஆபத்திஹி. சரி, இப்போ க்ஷீண விருத்தேஹே அப்படின்னா சித்த விருத்திகள் வலிமை குறைந்த நிலையில் அபிஜாதஸ்ய இவ மனேஹே, அபிஜாதஸ்யேவ அப்படின்னு சொல்லலாம், அபிஜாதஸ்யவ அப்படின்னு சொல்லலாம். தூய ஸ்படிக மணியை போல். இந்த 3 வார்த்தைகள் இருக்கு இல்லையா, கிரஹீத்ரு கிரஹண கிராஹியேஷு அப்படின்னு சொல்லி 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பார்த்தோம். பிரமாணம், பிரமேயம், அப்புறம் வந்து பிரமாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தியானிப்பவன், தியானம், தியானிக்கப்படும் பொருள். இந்த 3 விஷயங்கள் தான் இங்க 3 பெயர்கள்ல சொல்லப்படுது. கிரஹீத்ரு கிரஹண கிராஹியேஷு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அதுக்கப்புறம் தத்ஸ்த ததக்ஜனதா சம ஆபத்திஹி. இதுக்கு என்ன பொருள்னா ஆகியவற்றில் ஒருமைப்பாடும் சம பார்வையும் அடைகின்றான். இப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சித்த விருத்திகள் வலிமை குன்றிவிட்ட நிலையில் யோகியின் மனம் தூய ஸ்படிகம் போல் ஆகி தியானிப்பவர், தியானம், தியானிக்கப்படும் பொருள் ஆகிய 3லும் ஒருமைப்பட்டு விடுகிறது. இதுதான் சமாதி. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்க சொல்றார். அப்ப வந்து இங்க சித்த விருத்திகள் வலிமை குன்றணும். இப்போ நம்ம உறக்கத்துல இருக்கும்போது சித்த விருத்திகள் நமக்கு எழாது. ஏன்னா அங்க வந்து விகல்பமே கிடையாது. அங்க வேறுபடுத்தி அறியவே முடியாது நம்மளால எதையும். இருட்டுல எதையும் எப்படி அறிய முடியாதோ அது மாதிரி. இப்போ அது மாதிரி விழிப்பு நிலையில இருக்கும் போதே இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்மளுடைய மனம் வந்து தூய்மையா தான் இருக்கும். இப்போ அந்த நிலை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க, அதுதான் சமாதி நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நிலையில இந்த 3 வேறுபாடும் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், இப்படிப்பட்ட ஒரு மனதை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும். அதனாலதான் இதுக்கு முன்னாடி வந்து நற்குணங்கள் பத்தி சொன்னார். நமக்கு வந்து என்னன்னா வைராகியம் வரணும். இப்படிப்பட்ட ஒரு சமாதி நிலை, இப்படிப்பட்ட ஒரு மனம் எனக்கு வேணும் அப்படின்னா நமக்கு வைராகியம் வரணும்.
வைராகியம் வரணும்னா என்ன இருக்கணும்? விவேகம் இருக்கணும். விவேகம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல? இந்த உலகத்தை அனுபவங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அனுபவங்களை ஆராய்ச்சி செய்யறதும் கூட எல்லாரும்லாம் செய்ய முடியாது. இப்போ டெய்லியும் தான் தூங்குறோம், டெய்லியும் தான் முழிச்சுட்டு இருக்கோம், டெய்லியும் தான் கனவு காண்றோம். யாராச்சும் இதை ஆராய்ச்சி பண்ணாங்களா? கனவை வச்சு அதுவும் நம்ம நிஜ உலகத்தையே பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவங்க கனவுல வரக்கூடிய எரும மாட்டை வச்சு குறி சொல்லிட்டு இருப்பாங்க. கனவுல எரும மாடு வந்துருச்சு, அப்போ ஏதாவது கெட்டது நடக்கும். நாங்கள் நம்ம நிஜத்துல இருக்கிற எரும மாடே பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இவங்க கனவுல வர்றதை வச்செல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அனுபவங்களை ஆராய்ச்சி பண்ணணும். அனுபவங்களை எப்படி இவங்க ஆராய்ச்சி பண்ற மாதிரி எரும மாட்டை வச்சு என்ன குறிங்கிறதுல ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அது உண்மையா, அதனுடைய சத்தியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும். அதை ஆராய்ச்சி பண்ணணும்னா நமக்கு புண்ணியம் வேணும். இப்போ புண்ணியம் வேணும்னா ஈஸ்வர பக்தி வேணும். அதனால தான் ஈஸ்வர பக்தி பத்தி சொன்னார். அப்போ எவ்வளோ ஸ்டெப்பா அழகாக கொண்டு வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இதுல சமாதிங்கிறத பத்தி சொல்லிட்டார் இல்லையா? இதுக்கப்புறம் சில வகையான சமாதி சொல்றார். அதுல ஃபர்ஸ்ட் சவிதர்க்கா சமாதி அப்படின்னு சொல்லி ஒரு சமாதி சொல்றார். 42வது சூத்திரம். தத்ர சப்த அர்த்த ஞான விகல்பைஹி சங்கீர்ணா சவிதர்க்கா சமாபத்திஹி. இந்த சவிதர்க்கா சமாபத்திஹி அப்படிங்கிற சவிதர்க்க சமாதி அப்படின்னு அர்த்தம். இப்போ தத்ர சப்த அர்த்த ஞான, சப்தம் அர்த்தம் ஞானம், இந்த 3 விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த 3 விஷயங்கள் வச்சுதான் நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இது என்னன்னு சொல்லி கேட்டா எல்லாருக்கும் தெரியுது, பேனா. இப்போ நான் பேனா அப்படின்னு மட்டும் சொல்றேன் அப்படின்னாலும், இந்த பொருள் இல்லை அப்படின்னாலுமே உங்களால இந்த பொருள் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்ப எதுவா இருந்தாலுமே 3 விஷயங்கள், ஒன்று சப்தம், இன்னொன்னு அர்த்தம், இன்னொன்னு ஞானம். நமக்குள்ள அந்த ஞானம் விருத்தியாக உருவாகுது. தமிழ்ல நம்ம பொருள் அப்படின்னு சொல்றோம், சான்ஸ்கிரிட்ல அர்த்தம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுமே இந்த அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு பொருள் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்லான ஒரு டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல. ஏன்னா பொருள் அப்படின்னு சொல்லும்போது பொருளையும் குறிக்கும், என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் குறிக்கும். அதே தான் அர்த்தத்துக்கும். நம்ம அர்த்தம்ங்கிறதையும் தமிழ்ல பயன்படுத்துறோம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றோம். ஆனா பொருள் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. அர்த்தத்துக்கு அர்த்தம்ங்கிற அர்த்தமும் இருக்கு, பொருளுங்கிற அர்த்தமும் இருக்கு. அதே தான் பொருளுக்கு, பொருளுங்கிற அர்த்தமும் இருக்கு, பொருளுங்கிற அர்த்தமும் இருக்கு. அப்போ நல்ல ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டான டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா சப்தம் அர்த்தம் ஞானம், இந்த 3மே என்ன ஆகுது அப்படின்னா, சவிதர்க்கா சமாதி என்பது சொல் பொருள் மற்றும் அது பற்றி மனத்தில் உண்டாகும் விருத்திகள் ஆகியன வேற்றுமையின்றி இருப்பது விதவிதமான சமாதிகளுள் ஒன்று. விதவிதமான சமாதிகளுள் ஒன்றுங்கிறது தான் இந்த சவிதர்க்கா சமாதி அப்படிங்கிறது. இந்த சவிதர்க்க சமாதி என்பது பல வகையான சமாதிகள். இவங்க இதுதான் சமாதியை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதுதான மோட்சம். இப்போ சமாதியில விதவிதமா இருக்கு, கான்செப்ட் ஒண்ணுதான். இந்த 3 இல்லாம போறது, திருப்புட்டி இல்லாம போறது, அதுதான் விஷயம். தியானிப்பவன், தியானிக்கப்படும் பொருள், அப்புறம் தியானம், இந்த 3 இல்லாம இருக்கிறது. அப்ப இவங்க இதுக்கு பேர் சவிதர்க்க சமாதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சப்தம் அர்த்தம் ஞானம் ஆகியவற்றில் உள்ள வேறுபாடுகள் போகும்படி கற்பனை செய்வது. அதாவது இந்த இடத்துல விகல்பைகி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். நம்ம அந்த சித்த விருத்திகள், எண்ணங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி காலையில சுவாமிஜி கிளாஸ் இருக்கும்போது விகல்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார். அந்த விகல்பம்ங்கிறது என்னது? கற்பனை. அது போல உட்காந்து கற்பனை செய்யும் போது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சப்தம் அர்த்தம் ஞானம், இந்த 3ஐயும் வேறுபாடு இல்லாமல் நாம் கற்பனை செய்யும் போது, தியானிக்கும் போது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி தியானிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய சமாதி என்பது இந்த சமாதி அப்படின்னு சொல்றார். அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாணினி அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி இருந்தார். அவர் யார் அப்படின்னா, இந்த இலக்கண சாஸ்திரம் அதுக்கு பாஷ்யம் எழுதினவர், சாரி இலக்கண சாஸ்திரம் எழுதினவர். பாணினியினுடைய வியாக்கரண சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாஷ்யம் எழுதினது இவர் தான், பதஞ்சலி முனிவர்த்த பாஷ்யம் எழுதியிருக்கார். இவர் எப்படி தமிழ்ல தொல்காப்பியம் சொல்லி இலக்கண நூல் இருக்கோ, அது மாதிரி சமஸ்கிருதத்துக்கு பாணினியினுடைய வியாக்கரண சாஸ்திரம், வியாக்கரணம்னா இலக்கணம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இலக்கண நூல் எழுதுறவங்க எந்த உலகத்துல இருப்பாங்க? சப்தத்துல இருப்பாங்களா, அர்த்தத்துல இருப்பாங்களா, ஞானத்துல இருப்பாங்களா? சப்தத்துல தான் இருப்பாங்க. எந்த வார்த்தை எதுல இருந்து வந்துச்சு, அந்த ரூட் வேர்டு, இதைத்தானே அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பாணினி என்ன பண்ணாரம்மா, ஒரு நாள் காட்டில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. புலி போயிருக்கு, நம்ம ஏற்கனவே புலியை பத்தி பேசணும், புலி கதை வந்துருச்சு. புலி ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த பசங்கள்லாம் புலி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வியாக்கரக அப்படின்னு, வியாக்கரகனா புலி.
இப்படி சொன்னதுமே அந்த சப்தம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. புலி அவரை அடிச்சு கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய மரணம் இவ்விதமாக நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து சப்த உலகத்திலேயே லயித்துட்டார். அந்த மாதிரி வேறுபாடு இல்லாம ஒரே விஷயத்துல லயிக்கிறது, அதுதான் வந்துட்டு சவிதர்க்க சமாதி அப்படின்னு சொல்றோம். பதம் பதம் பதார்த்தம் சொற்பொருள் பொருள். அவர் சப்த உலகம், அதுல வந்து அவர் லயமாயிட்டார். சப்தம். அடுத்தது 43வது சூத்திரம். இதுல வந்து நிர்வித்தர்க்க சமாதி பத்தி சொல்றார். சவிதர்க்க சமாதி, அதுக்கப்புறம் நிர்வித்தர்க்க சமாதி. ஸ்மிருதி பரிசுத்தௌ ஸ்வரூப சூன்யா இவ அர்த்த மாத்திர அர்த்த மாத்திர அப்படின்னு சொல்ல. அர்த்த மாத்திர நிர்பாசா நிர்வித்தர்க்கா. ஸ்மிருதி பரிசுத்தௌ அப்படின்னா நினைவுகள் அனைத்தும் தூய்மை அடையும் பொழுது, இந்த எண்ணங்கள் அனைத்தும் தூய்மை அடையும் பொழுது, ஸ்வரூப சூன்ய அறிந்து கொண்டிருக்கிறேன் என்ற நினைப்பும் இன்றி, அர்த்த மாத்திர நிர்பாசா அப்படின்னா தியான பொருள் மாத்திரம் விளங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நிர்வித்தர்க்க, இதுவே நிர்வித்தர்க்க சமாதி ஆகும். இப்போ இதை வந்து நம்ம நிர்வித்தர்க்க சமாதி என்பது நினைவுகள் அனைத்தும் தூய்மை அடைந்து அறிந்து கொண்டிருக்கிறேன் என்பதும் மறந்து தியான பொருள் மாத்திரம் விளங்கி நிற்பது. இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அர்ஜுனன் வந்து அந்த குறி பார்த்து அம்பு விடுறதுல வந்து அவர் வந்து கில்லாடி. இப்போ அவர் வந்து அவருடைய குரு துரோணாச்சாரியார் வந்து ஒவ்வொருத்தராக வந்து டெஸ்ட் பண்ணுவார். அப்போ அங்கே என்ன தெரியுது, இங்கே என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் கண்ணுக்கு கிளியோடைய அந்த கண்ணு மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அப்போ இந்த நிலை தான் வந்துட்டு அந்த தியானிக்கப்படும் பொருள் என்னவோ அது மட்டும் தெரியறது. இதை வந்து நிர்வித்தர்க்க சமாதி அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இந்த அளவுக்கு விளக்கம் போதும். அடுத்தது 44வது சூத்திரம். ஏதயா ஏவ சவிச்சாரா நிர்விச்சாரா ச சூக்ஷ்ம விஷயா வியாக்கியாதா. ஏதயா ஏவ அப்படின்னா ஏற்கனவே விளக்கப்பட்ட 2 சமாதிகள் மூலம், சவிச்சாரா நிர்விச்சாரா ச அப்படின்னா அண்ட் மற்றும் அப்படின்னு அர்த்தம். சவிச்சாரம் மற்றும் நிர்விச்சாரம் என்கிற 2 சமாதிகளும் வியாக்கியாதா அப்படின்னா விளக்கப்படுகின்றன. சூக்ஷ்ம விஷயா, சூக்ஷ்ம விஷயம்னா தெரியும், மிக நுண்ணியமான விஷயம். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மிக நுண்ணியமான விஷயங்களை தியானித்தல், அதை தியானித்து அதன் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த சமாதி, அதை வந்து சவிச்சார சமாதி அப்புறம் நிர்விச்சார சமாதி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இதனுடைய பொருள். இதுவும் வந்து அந்த அளவுக்கு விளக்கம் தேவையில்லை. நம்ம அடுத்த சூத்திரம் போகலாம். 45வது சூத்திரம். சூக்ஷ்ம விஷயத்துவம் சூக்ஷ்ம விஷயத்துவம் ச ஆலிங்க பரியவசானம். அதாவது சூக்ஷ்ம விஷயத்துவம் ச அப்படின்னா மிக மிக நுண்ணிய விஷயங்கள் முதல் ஆலிங்க பரியவசானம் அப்படின்னா ஸ்தூலமான பிரகிருதி தத்துவம் வரையிலானவை. அதாவது இதுல என்ன அப்படின்னா இந்த பிரகிருதி தத்துவம்ங்கிறது வந்து ஒரு விதத்துல ஸ்தூலம், ஆனா மிக மிக சூக்ஷ்மம் பிரகிருதி தத்துவம் அப்படிங்கிறது. ஏன்னா மாயா தத்துவம். இப்போ என்னன்னா இதனுடைய பொருள் என்னன்னா சூக்ஷ்மமான விஷயங்கள் முதல் ஸ்தூலமான பிரகிருதி வரையிலான அனைத்து தத்துவங்களையும் தியானித்தல் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இப்போ நம்ம வந்து சயின்ஸ் படி வந்து நம்ம அணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த அணு வந்து ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது. இதை காட்டிலும் சூக்ஷ்மமானது வந்துட்டு தன்மாத்ரா அப்படின்னு சொல்றோம். சாஸ்திரப்படி பார்க்கும்போது தன்மாத்ரா அப்படின்னு சொல்றோம். இதை விடவும் சூக்ஷ்மமானது மகத் தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அதை விடவும் சூக்ஷ்மமானது பிரகிருதி தத்துவம். இந்த பிரகிருதி தத்துவம்ங்கிறது மாயா. இந்த மாயா தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க தான் முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை தியானிக்கிறது அப்படின்னா அது எவ்வளவு சூக்ஷ்மமான விஷயம். அப்போ அந்த சூக்ஷ்மமான விஷயம் முதல் ஸ்தூலமான அந்த மாயா தத்துவம் தான் பிரபஞ்சமா இருக்கு, ஸ்தூலமா இருக்கு. அப்போ இது அத்தனையுமே வந்து என்னன்னா சூக்ஷ்மமான விஷயங்களை வைத்து தியானிப்பதன் மூலம் சமாதி நிலையை அடையும் போது மனம் பிரகிருதி தத்துவத்தை அடைகிறது.
இந்த நிலையில ஸ்தூலமான விஷயங்களை பற்றிய அறிவும் நமக்கு கிடைக்கிறது. இப்போ இதை பத்தி நம்ம வந்து இன்னொரு சூத்திரம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதுல வந்து இவர் என்ன மனசுல வச்சு சொல்றார் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு சூத்திரம் வரும். அநேகமா வந்து அது 49 நினைக்கிறேன். 49வது சூத்திரம் அது பார்க்கும்போது நம்ம இதை பத்தி விரிவா பார்க்கலாம். அடுத்தது 46வது சூத்திரம். தா ஏவ சபீஜக சமாதிஹி. இதுவரை கூறப்பட்ட சமாதிகள் யாவும் பந்த காரணமான பொருள்களை பற்றிய சமாதிகளே. இந்த சமாதியெல்லாம் வந்துட்டு இரண்யகசிபு, ராவணன், இது மாதிரி அசுரர்கள் எல்லாருக்குமே வரக்கூடியது. இது வந்து தெய்வங்களுக்கும் வரக்கூடியது, அசுரர்களுக்கும் வந்து இது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து தீவிரவாதிகள் கூட வந்து பண்ணலாம். ஏன்னா வந்து ஷூட் பண்றது, கொல்றது, அதெல்லாம் மனசை ஒருமுகப்படுத்தினா தானே பண்ண முடியும். அப்ப எல்லாருக்குமே இது பாசிபிள். அதைத்தான் சொல்றாரு. நம்ம அடுத்த சூத்திரத்துக்கு போயிடலாம். 47வது சூத்திரம். நிர்விச்சார வைஷாரத்யே அத்தியாத்ம பிரசாதக. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நிர்விச்சார சமாதி கைவரும்போது மனமானது ஆத்ம ஞானத்திற்கு தகுதியாகிறது. இதுக்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தை படிக்கிறோம். நம்ம வந்து ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கான தகுதி அடையணும். அந்த தகுதி அடையிறதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து இந்த யோக சூத்திரமே படிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த யோக சூத்திரம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, இப்போ நமக்கும் மத்வாச்சாரியாரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம். அதே மாதிரி விசிஷ்டாத்வைதிகளுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கலாம். பதஞ்சலிக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி பதஞ்சலிக்கும் விசிஷ்டாத்வைதிகளுக்கும் ஒரு பிரச்சனையும் வராது. தத்துவ ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் பதஞ்சலி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அது யார் வேணா யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மனசை பற்றி பேசுகிறார். தத்துவ விசாரம் சொல்லி வரும்போது நம்ம வந்து விசிஷ்டாத்வைதம், துவைதம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து தத்துவம் தான் பேசுவாங்க. அந்த தத்துவத்தை நம்ம ஏற்கிறது கிடையாது. அவங்கள வந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை. அந்த தத்துவம் வந்து ஏற்புடையதல்ல. இப்போ இது வந்து பிளாக் கலரில் இருக்குது, நான் வந்து கிரீன் கலருன்னு சொல்லி ஒத்த காலில் நின்று அடம் பிடிச்சா நல்லா இருப்பான்னு சொல்லி நீங்கள் போயிடுவீங்க. ரொம்ப நேரம் அடம் பிடிச்சிட்டே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இதுதானே பண்ணுவீங்க, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுதான் நம்ம அவங்களுக்கெல்லாம் பண்ணுறோம். அவங்களும் நம்மளை பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். நம்ம சம்பிரதாய முறைப்படி படிக்கும்போது நம்ம வந்து 6 தர்சனங்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அதில் வந்து எதெல்லாம் தப்பான தர்சனங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தர்சனத்தையும் வைக்கிறோம். இப்போ மற்றவங்களாம் வந்து தப்பான தர்சனம் சொல்லிட்டு நம்மளுடைய தர்சனத்தை ஃபர்ஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. இந்த அத்வைதிகள் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? நான் தான் பிரம்மம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட பாவம் தெரியுமா இது? நான் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அப்போ இது வந்து இருக்கிறதுலே மோசமான தத்துவங்களும் முதலாவது தத்துவம் அப்படின்னு சொல்லி நம்மளோட தான் வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த ஞானம் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. இதையும் நம்ம வந்து இனி வரப்போகிற சூத்திரத்தில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ஞானத்துக்கான தகுதி, ஞான யோக்கியதா, அதை அடையிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும். சில சில சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து, சில டெக்ஸ்டில் எல்லாம் வந்து, இந்த புராணங்கள் எல்லாம் வந்து என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஒருத்தர் கதை வருது. அவர் வந்து துறவியாய் போனாராமா. அதுக்கப்புறம் 3 பிறவிகளில் அவர் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டார். 3 பிறவிகளில் மோட்சம் அடைஞ்சு 3 பிறவி. அப்போது நம்மெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு பிறவிக்குள்ளே அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். இவங்க 3 பிறவிங்கிறதே வந்து அவ்வளோ ஒரு சாதாரணமாக சொல்கிறாங்க. அப்போ அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது. அப்போ அதையவே வந்து நம்ம ரிசீவ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி நம்மளுடைய மனசுக்கு வரும். அப்போ அப்படிப்பட்ட நிலையை வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிர்விச்சார சமாதி அப்படின்னு சொல்ல. அதுக்கு முன்னாடி வந்து சவிச்சார சமாதி அப்படின்லாம் சொன்னார். அப்புறம் வந்து இன்னொன்று சவிதர்க்கா சமாதி, நிர்விதர்க்கா சமாதி இப்படியெல்லாம் சொன்னார். அப்போ இந்த சமாதியெல்லாம் பந்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது. இது வந்து பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சாதனம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது 48வது சூத்திரம். ருதம்பரா தத்ர பிரக்ஞா. ருதம் அப்படின்னா சத்தியம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஐத்திரேய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. இந்த உபனிஷத்து வந்து ரிக்வேதத்துல நம்ம இந்த 10 உபனிஷத் சொல்றோம் இல்லையா, அந்த 10 உபனிஷத்துல ரிக்வேதத்துல வரக்கூடிய ஒரே உபனிஷத் இந்த உபனிஷத் தான். அதுக்கு வந்து ஒரு சாந்தி பாடம் இருக்கு. வாங்மே மனசி பிரதிஷ்டிதா அப்படி, வாங்மே மனசி தானே, அந்த மந்திரத்தை வந்து ருதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி அப்படின்னு சொல்லி வரும். ருதம் அப்படின்னா சத்தியம், சத்தியத்தையே பேசணும்
அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இப்போ ருதம் அப்படின்னா சத்தியம். இப்போ பரம், பரம் அப்படின்னா தாங்குதல், பாரம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தாங்குதல் பரம். அப்போ இங்க என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட சமாதியை அடைந்தவனுடைய மனமானது மெய்ப்பொருளை பற்றிய உண்மையை தாங்குவதற்கு ஏற்றதாகிறது. ஏன்னா நமக்கு சில உண்மைகள் எல்லாம் சொன்னா தாங்கிக்க முடியாது. நம்ம சில சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம், நான் அமைதியா இருக்கேன், காரணம் உண்மையை சொன்னா நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம குரு நமக்கு இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 3 பிறவியில மோட்சம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி, இந்த மாதிரி எல்லாம் நம்மளை அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டார் நம்ம சுவாமிஜி. பக்குவமா நம்மளை வளர்ப்பார். எதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது சுவாமிஜி யாருக்கு எப்படி கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எதை சொல்லணும் அப்படிங்கிறது தெளிவா நமக்கு சொல்லி கொடுப்பார். அப்போ சில உண்மைகளை சொல்லும் போது தாங்கிக்க முடியாது நம்மளால. காலையில கூட சுவாமிஜி சில உதாரணம் சொன்னார். ஒரு அம்மா அவங்களுடைய மகன் அவங்க மரணிச்சிட்டாங்க, அவங்களுடைய பொண்ணுக்கே அந்த பையன் பிறந்திருக்கான்னு சொல்லி சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, உண்மையை ஏத்துக்க முடியல. சுவாமிஜியே சொல்லிட்டார், இதுக்கு மேல வேற என்ன வேணும் நமக்கு? சினிமாவில் ஏதாச்சும் ஒன்னா சினிமாலேயே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சினிமாவை பிரமாணமா எடுத்து சுத்திட்டு இருக்கோம். குருவுடைய வாக்கியம் எந்த அளவுக்கு நமக்கு பிரமாணம்? அப்போ குருவே சொல்லிட்டார் அப்படிங்கிறப்போ நம்ம ஏன் கவலைப்படணும்? அது மாதிரி இந்த உண்மையை ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவம்ங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மனப்பக்குவத்தை அவன் அடைகின்றான், உண்மையை தாங்கக்கூடிய சக்தியானது கிடைக்கின்றது. ஏன்னா திடீர்னு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு யாராச்சும் ஒருத்தங்க நீ தானே கடவுள், ஏதாச்சும் ஒன்று படைச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு தெரியாது நம்மளால. அப்ப நம்ம இல்லை நமக்கு டவுட் வந்துடும். நமக்கு என்னன்னா, சங்கரர் என்ன சொல்லுவாருன்னா, 3 விஷயங்கள் நமக்கு 3 விதத்துல சந்தேகமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸ்ருதி, யுக்தி, அனுபவம். ஸ்ருதி சாஸ்திரம், சாஸ்திர ரீதியா நமக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பிரம்மசூத்திரம் படிச்சாகணும். அது போக எல்லா 10 உபனிஷத் படிச்சிட்டோம்னாலே பிரம்மசூத்திரத்துல என்ன பண்றாங்களோ அதே வேலையை சுவாமிஜி பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா அதுலயே பூர்வபக்ஷி கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் கேட்டு எல்லா பதிலும் சொல்லிடுவார். அட்லீஸ்ட் 10 உபனிஷத்தாச்சும் நம்ம படிச்சிருக்கணும். அப்புறம் அது ஸ்ருதிக்கு நமக்கு ஸ்ருதி ரீதியா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் யுக்தியும் நமக்கு சுவாமிஜியே சொல்லி கொடுத்துருவார். இந்த அனுபவம்ங்கிறது சுவாமிஜி என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அது நமக்கு வர வேண்டியது. அனுபவ ரீதியா துவைதம் தான் நமக்கு திரும்ப திரும்ப காட்டிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப இந்த உலகம் சத்தியம்ங்கிறதுக்கு என்னென்ன நடக்கணுமோ, இந்த உலகத்துல போர் நடந்துட்டு இருக்கு, இத்தனை சண்டை சச்சரவுகள் நடந்துட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமையான கிளாஸ்ல உனக்கு சமூக பொறுப்பு இருக்கா? இந்த வடிவேல் ஒரு படத்துல ஒரு பைத்தியக்காரன் அடிக்கடி அமெரிக்கால இந்த ஒசாமா பின் லாடன் அவனை தேடிட்டு இருக்காங்க, நீ என்னடானா இப்படி இருக்க, வா நம்ம சைக்கிள்ல போலான்னு சொல்லி கூப்பிடுவோம். அந்த மாதிரி உலகத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க ஏதோ நம்ம எல்லாரு கூடயும் பேசி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போற மாதிரி, உலக அமைதிக்காக நம்ம ஐநா சபையில ஒரு மெம்பரா இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறனால அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமா? நம்ம உலகமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம உலகத்துல நடக்கிற பிரச்சனையை நினைச்சு நீ கவலைப்படு, ஏற்கனவே இருக்கிற கவலை பத்தாது, இதுல இந்த விஷயத்த நினைச்சு வேற நீ கவலைப்படும். அதுவும் நம்ம கவலைப்படுற மாதிரி என்னென்னமோ ஃபைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க, அதுவும் டிவோர்ஸ் கேஸ் அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ வந்துட்டு இருக்கோம். யார் ஆட்சியை பிடிப்பா, என்ன நடக்கும், யார் கூட கூட்டணி வைப்பா, இப்ப கூட்டணி வைப்பானா மாட்டானா, இவங்க ஆட்சியே மறுபடியும் வந்தா தமிழ்நாடு என்ன ஆகிறது, ஒரே ஆட்சி தொடரணும், இப்படி எல்லாம் நமக்கு தோணிட்டு இருக்கும். இதெல்லாம் உலகம் சத்தியம்ங்கிறத நமக்கு திரும்ப திரும்ப அனுபவ ரீதியா காட்டிட்டு இருக்கு. ஒரு தலைவலி வந்தா போதும் உலகம் சத்தியம்ங்கிறது காட்டிடும். அதை தாண்டி நம்ம வரணும். அப்ப அதை தாண்டி வரணும் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிற சக்தி நம்ம மனசுக்கு வரணும் இல்லையா? அனுபவம் சொல்லி வரும்போது கட்டாயம் நம்ம வீழ்ந்துருவோம், அடிக்கடி வீழும். எல்லா காலத்திலையும் வீழ்ந்திருக்க மாட்டோம், அதுல இருந்து எந்திரிச்சிருவோம். அது எந்திரிக்கிறதுக்கான மனப்பக்குவம் கிடைச்சிரும் அப்படிங்கிறார். சரி, அடுத்த சூத்திரம் 49. ஸ்ருத அனுமான பிரக்ஞாபியாம் அன்ய விஷயா விசேஷார்த்தத்வாத். அதாவது இது என்ன அப்படின்னா, சப்த பிரமாணம், அனுமானம் ஆகியவற்றால் உண்டாகும் அறிவுக்கும் வேறான சிறப்பான மெய்ப்பொருள் உண்மைகளை அறிகின்றான். இதுதான் இதனுடைய பொருள். இப்போ இதுதான் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். என்னன்னா, இதனுடைய டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். சப்த பிரமாணம், அனுமானம் ஆகியவற்றால் உண்டாகும் அறிவுக்கும் வேறான சிறப்பான மெய்ப்பொருள் உண்மைகளை அறிகிறான். மெய்ப்பொருளை நம்ம எதுல இருந்து அறிவோம்?
சப்த பிரமாணம் மூலமாக தான் அறிவோம். அதற்கும் வேறான அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். அப்போ என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம 2 கோணத்தில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இந்த யோகிகள் இவங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, அப்புறம் நம்மளுடைய அணுகுமுறை, வேதாந்திகளுடைய அணுகுமுறை எப்படிப்பட்டது, இது 2ஐயும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த யோகிகள் என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய அணுகுமுறை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். யோகிகளை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த சமாதிங்கிறது தான் அவங்களை பொறுத்தளவுக்கு மோட்சம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் வந்து பிரத்யக்ஷம்ங்கிறது சொல்லலை, 2 தான் சொல்லியிருக்காங்க, சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பிரத்யக்ஷம் சொல்லலை அப்படின்னா, இவங்களை பொறுத்தளவுக்கு 2 பிரத்யக்ஷம் இருக்கு. ஒன்று நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரத்யக்ஷம், இன்னொன்று யோக பிரத்யக்ஷம் சொல்லி ஒரு பிரத்யக்ஷம் சொல்றாங்க. இந்த யோக பிரத்யக்ஷத்தின் மூலமாக இது வந்து எல்லாருக்குமே இந்த யோக பிரத்யக்ஷங்கிறது இருக்காது. யாரு வந்து யோக அபியாசத்துல ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த யோக பிரத்யக்ஷங்கிறது ஆக்டிவேட் ஆகுமாமா. அந்த யோக பிரத்யக்ஷத்தின் மூலமாக அவங்க வந்து எல்லாராலையும் அறிய முடியாத பல விஷயங்களை அறிவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து சில ஆச்சாரியார்கள் விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கணித சாஸ்திரம், வான சாஸ்திரம், இது மாதிரி எத்தனையோ சாஸ்திரங்கள்ல வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அறிவாளிகளா இருந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி முடிஞ்சது அப்படின்னா இந்த யோக பிரத்யக்ஷத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு வந்து நம்மளை பத்தி தப்பா பேசுறவங்க, நீ வந்து இந்தியாவினுடைய வரலாறே வந்துட்டு தீண்டாமையும் பெண் அடிமைத்தனமும் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய பெருமைகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு காந்தியவாதி, அவர் பேர் வந்து தரம்பால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா மிகப்பெரிய சேவை இந்திய நாட்டிற்கு அவர் செஞ்சிருக்கார். என்ன அப்படின்னா பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, பேருக்கேற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லான புக்கு. 3 விஷயங்கள் வந்து அதில் 2 விஷயங்கள் மெயினாக சொல்கிறார். இந்தியாவினுடைய கல்வி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த கல்வியில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு, யாரெல்லாம் வந்து படித்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். எல்லா தரப்பு மக்களும் படிச்சிருக்காங்க. நம்ம வந்து சில குறிப்பிட்ட ஜனங்க மட்டும்தான் படித்தாங்கங்கிற மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாருமே படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்போ என்னன்னா அதில் வந்து அவர் சில விஷயங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறார். எப்படின்னா பிரிட்டிஷினுடைய டாக்குமெண்ட்ஸ் அதை வச்சு ப்ரூவ் பண்ணுறார். இந்தியாவினுடைய டெக்னாலஜி எந்த அளவுக்கு இப்போ நம்ம பார்க்குறோம், கட்டடக்கலையாகட்டும், நாட்டிய கலையாகட்டும், ஓவிய கலையாகட்டும், எல்லா கலைகள்லையும் சிறந்து விளங்குனாங்க. மருத்துவத்துறையாகட்டும். என்னன்னா இந்த பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து திப்பு சுல்தானுடைய படைக்கும் பிரிட்டிஷோடைய படைக்கும் எதிராக சண்டை நடந்திருக்கு. அப்படி சண்டை நடந்ததுல பிரிட்டிஷ் படையில இருந்த ஒரு இந்தியன், அந்த இந்தியனுக்கு மூக்கில் அடிபட்டிருக்கு. அதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல. இது வந்து பிரிட்டிஷ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த புக்ல வந்து அவர் சொல்றாரு. இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லண்டன் லைப்ரரியில இன்னைக்கு இருக்கு. இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் வந்து அவர் வந்து இந்த புக் எழுதியிருக்கார். இது வந்து ஒரு நல்ல ஒரு எவிடன்ஸ், இந்தியாவினுடைய டெக்னாலஜி எந்த அளவுக்கு நீங்க வந்து பிரிட்டிஷ்கார மட்டும் இல்லை அப்படின்னா குண்டூசி கூட உங்களால தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மனதளவில் வந்து நம்மளை வந்து நீ வந்து இவ்வளோதான், உன்னால எதுவுமே முடியாதுன்னு சொல்ல நம்மளால ஒண்ணுமே முடியாம போயிடும். அப்ப வந்து இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யோக பிரத்யக்ஷத்தின் மூலமாக நம்ம வந்து பல உண்மைகளை அறிய முடியும் அப்படி. இது வந்து யோகிகளுடைய பார்வைப்படி. இப்போ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, வேதாந்தத்தின் அடிப்படையில் இதை எப்படி எடுத்துக்கலாம், இது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ என்னன்னா நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆத்மாவை சப்த பிரமாணம் மூலமாக மட்டும்தான் அறிய முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். நம்ம இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா பிரம்மத்தை சாஸ்திரம் விளக்குகிறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா உண்மையில பிரம்மத்தை சாஸ்திரம் விளக்கவில்லை, இதுதான் உண்மை. ஆரம்பத்துல வந்து சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பிரம்மம், இந்த ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது வந்து அறியப்படும் பொருள், பிரமேயம் மாதிரி காட்டுது. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அப்படிதான் காட்டுது. அதுக்கப்புறம் அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆத்மாவாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? பிரமாதான்னு அர்த்தம். இப்ப என்னன்னா ஒரு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுல ஆத்மாவை வந்து சாஸ்திரம் விளக்கிருச்சு அப்படின்னா அது என்ன ஆயிரும்? பிரமேயம் ஆயிரும். பிரமேயம் அப்படின்னா அது லிமிட்டெட் தானே. ஒரு பொருள் வந்து அறியப்படும் பொருள் அப்படின்னா அது வரையறைக்குட்பட்டது தானே. வரையறைக்குட்பட்ட ஒரு விஷயத்தை அறியறதுனால எனக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? கிடைக்காது. அப்போ பிரம்மத்தை விளக்க முடியாது. அப்ப எப்படி விளக்குது அப்படின்னா பிரமாத்தான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப். இப்போ பிரமாத்தா அப்படின்னு சொல்லிட்டாலுமே இந்த பிரமாத்தா என்ன பண்ணுவான்? எதையாவது ஒன்று அறிஞ்சிட்டு தானே இருப்பான். அப்ப
அப்போ இந்த இடத்துல தான் வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ பிரமாதாவும் அல்ல அப்படின்னு சொல்லுது. அப்போ பிரமேயம், அதாவது அறிபவனும் அல்ல, அறியப்படும் பொருளும் அல்ல அப்படின்னா நான் யாரு? தூய அறிவு, அறிவு ஸ்வரூபம். நான் அறியப்படும் பொருளும் அல்ல, அறிபவனும் அல்ல அப்படின்னா அறிவு ஸ்வரூபம். அப்போ நான் இதெல்லாம் பார்க்குறேனே, இது என்ன? எப்போ ஒருத்தன் அறிபவனா இருப்பான்? அறியப்படும் பொருள் இருக்கிற வரைக்கும் தான். அப்போ அறியப்படும் பொருளே இல்லைனா தான் ஒருத்தன் அறிவு ஸ்வரூபமா இருக்க முடியும். இதனால தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா ஜகத் மித்தியான்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் வந்து படாத பாடுபடுறாங்க நம்ம ஆச்சாரியார்கள். ஆக்சுவலா சாஸ்திரம் பிரமாணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். அவ்வளோ சீக்கிரம் அது புரியாது. என்ன சொல்லுது அப்படின்னா, சாஸ்திரம் நம்மளை பார்த்து, அதாவது நான் அறிபவனாக இருக்கிறேன், அறிபவனாக இருக்கிற என்னை பார்த்து, இப்போ இதை வந்து நான் எந்த அவஸ்தால நான் தெரிஞ்சுக்க முடியும்? இந்த ஞானத்தை ஜாகிரத அவஸ்தால தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்தூல சரீரம் வரை என்னுடைய அபிமானம்ங்கிறது இருக்கணும். இப்போ ஸ்தூல சரீரம் வரை என்னுடைய அபிமானம் இருந்ததுன்னா இந்த 3 விஷயங்கள், அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு, இந்த 3மே வந்துடும் இல்லையா? பிரமாதா, பிரமேயம், பிரமாணம், இந்த 3மே இருக்கும். அப்போ இந்த நிலையில நான் பிரமாதாவா இருக்கேன், அறிபவனாக இருக்கேன். அறிபவனாக இருக்கக்கூடிய என்னை பார்த்து, இப்போ இந்த நிலையில, இந்த ஜாக்கிரத் நிலையில என்னுடைய பேர் வந்து விஸ்வன். விஸ்வன், ஒவ்வொரு ஜீவர்களுடைய பேரும் விஸ்வன். இந்த விஸ்வனை, விஸ்வன் அப்படின்னா டோட்டல் அப்படின்னு அர்த்தம். ஏன் டோட்டல் அப்படின்னா, அப்பதான் இந்த 3 டோட்டலா இருக்கக்கூடிய இந்த 3 சரீரத்து மேலேயே அபிமானம் வச்சிருக்கான். அதனால டோட்டல் விஸ்வன், விஸ்வா அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்க. இப்போ 3 சரீரத்திலையும் அபிமானம் வச்சிருக்கக்கூடிய நிலையில தான் வந்து சாஸ்திரம் போதிக்க முடியும். குரு என்ன போதிப்பார் அப்படின்னா, நீ விஸ்வன் அல்ல, விஸ்வனா இருக்கும்போது நீ விஸ்வன் அல்ல அப்படின்னு சொல்லி போதிப்பார். இப்போ இதை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்போ குரு வந்து இந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதனுடைய மகத்துவம் அது வந்து நம்ம குரு மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். குரு கற்ற அந்த விஷயம், குரு எந்த ஞானத்தை கற்றாரோ அந்த விஷயம், அந்த விஷயத்தோடு அவர் போனார்னா எல்லா இடத்துலையும் சிறப்பு. வெளியே அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா சில பேர் வந்து எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, குருவை வந்து நிறைய பேர் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. சில பேர் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கேட்டகரி வந்து குரு வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைப்பார், ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பார். அப்புறம் குருவுடைய அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், இதை வந்து நம்ம பார்த்து நம்ம எப்படி வந்து ஒவ்வொன்றத்தையும் மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த அளவுக்கு இருந்தால் கூட ஏதோ பரவாயில்லன்னு சொல்லிடலாம். இன்னும் சில பேரெல்லாம் வந்து வெளியே பார்த்துட்டு இந்த குரு என்ன நம்மளை மாதிரி சொகுசாக இருக்கார், குருனா இப்படி தானே இருக்கணும், அப்படி தானே இருக்கணும் அதுன்னு சொல்லி, அதாவது இவங்க ஒரு கற்பனை விகல்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? குரு விஷயத்தில் பல பேருக்கு பல விகல்பம் இருக்கு. குருனா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நிறைய கற்பனைகள் வச்சுருக்காங்க. குருவுடைய மகத்துவம் புரியறதில்ல. நமக்கு வந்து சாஸ்திரம் தான் பிரமாணம்ங்கிறது புரியும் போது குரு வந்து எந்த அளவுக்கு மகத்துவம் மிக்கவருங்கிறது புரியும். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆச்சாரியார்கள் மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம ஆச்சாரியார் வந்து ப்ரொஃபஸராக இருந்து எப்படி டீச் பண்ணணும், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக கொடுப்பேன். அதே மாதிரி நம்மளுடைய குருபரானந்த சுவாமிஜியை பற்றி நம்ம சுவாமிஜி எனக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சுவாமிஜி வாயால் குருபரானந்த சுவாமிஜியை பற்றி கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் மாதிரி ஒரு தெளிவான குருவை பார்க்கவே முடியாது. எவ்வளவு தெளிவாக விளக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குரு கிடைப்பாங்களா நமக்கு? அப்போ குருவினுடைய மகத்துவம் வந்து நம்ம பிரமாணத்தினுடைய மகத்துவம் புரியும் போது தான் புரியும். குரு தான் பிரமாணம், நமக்கு சாஸ்திரம் பிரமாணம் கிடையாது. சாஸ்திரமே குரு தான். எப்படின்னா இந்த சாஸ்திரம் வந்து எப்படி விளக்குது அப்படின்னா, இது வந்து லக்ஷணாவிருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷணாவிருத்தி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து டெய்லியும் 4 மணிக்கு வந்து வீட்டில் காஃபி போட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு நாள் வந்து காஃபி போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, காஃபி போட்டு கொடுத்துட்டீங்க. இப்போ சொல்ல என்ன வார்த்தை அங்கே வந்துச்சு? காஃபி போட்டு கொடுங்கிற வார்த்தை வந்துச்சு. இப்போ இந்த சப்தத்துக்கான அர்த்தம் என்னது? காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும், அதை வந்து பண்ணியாச்சு. ஆனால் ஒரு நாள் வந்து மணி 4 ஆகுது, இப்படி வந்து சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க? காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ சொன்னது என்ன, செஞ்சது என்ன? 2 வேற வேற. அப்போ புரிஞ்சுக்கிட்டது, அவங்க என்ன லட்சியத்தை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி சொல்லியிருக்காங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தங்க வந்து பைக்கில் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நீங்கள் எந்த வழியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். வாங்க உங்களை இறக்கி விட்டுறேன்னு அவர் சொல்கிறாரு. இப்போது நம்ம சொன்னது என்ன, அவர் சொல்கிறது என்ன, ரெண்டுமே வேற வேற. நம்ம சொன்ன வார்த்தை வேற, அவர் சொன்ன ஆன்சர் வேற. ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு?
நம்ம என்ன விஷயத்தை, என்ன லட்சியத்தை மனசுல வச்சு சொன்னோங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? நான் போற வழியில தான் இவரும் வந்து போறாரு, அதனால நான் டிராப் பண்ணணும்னு இவர் நினைக்கிறாரு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். இதைத்தான் லக்ஷணாவிருத்தின்னு சொல்றது. இப்படிதான் சாஸ்திரம் விளக்கும். இப்போ சாஸ்திரத்துல ஒரு விஷயம் இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிறது வேற விஷயமா இருக்கும். அதனாலதான் சாஸ்திரம் வந்து நம்ம இங்க என்ன சொன்னோம், சாஸ்திரம் வந்து பிரமேயம் அல்ல அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் இல்லையா? பிரமாத்தான்னு சொல்லி சொல்லும், அதுக்கப்புறம் பிரமாத்தாவும் இல்லைன்னு சொல்லி சொல்லும், இப்படியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதனாலதான் வந்து இன்னைக்கு இத்தனை குழப்பங்கள். சாஸ்திரம் ஒரு விஷயம் சொல்லும், நம்ம புரிஞ்சுக்கிறது அந்த வார்த்தையை வச்சு வேற விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். அப்ப அது வந்து குரு வந்து சொல்லத்தான் முடியும், அது நமக்குள்ளதான் உருவாகணும் அந்த விற்பி. அதுதான் அகண்டாகார விற்பின்னு சொல்லி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னார். இந்த ஞானமானது நமக்குள்ள விற்த்தியாக உருவாகணும், அப்பதான் நமக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது புரியறதுக்கு அது என்ன ஒரு செகண்ட்ல நடக்கக்கூடிய, அந்த ஒரு செகண்டுக்காகத்தான் இத்தனை வருஷம் நம்ம வந்து இத்தனை தகுதிகளையும் அடைஞ்சு இத்தனை விஷயங்களையும் பண்ணி இத்தனை அனுபவங்களையும் ஆராய்ச்சி பண்ணி இத்தனை சம்சாரத்தை அனுபவிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அப்போ இந்த சப்த பிரமாணம், நம்ம இந்த சூத்திரத்துக்கான விளக்கம் மறுபடியும் பார்க்கலாம். சப்த பிரமாணம், அனுமானம் ஆகியவற்றால் உண்டாகும் அறிவுக்கும் வேறான சிறப்பான மெய்ப்பொருள் பற்றிய உண்மைகளை அறிகிறான். அப்ப என்னன்னு புரிஞ்சிருச்சா? சப்த பிரமாணத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? சரி, கண்டிப்பா அனுமானம் மூலமாலாம் நம்ம வந்து நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. சரி, அடுத்தது 50வது சூத்திரம். தஜ்ஜக சம்ஸ்காரோ அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்திஹி. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 48வது சூத்திரத்துல வந்து ருதம்பரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ருதம்பரா அப்படின்னா வந்து சத்தியத்தை தாங்குகின்ற மனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ருதம்பரா பிரக்ஞாவிலிருந்து தோன்றிய ஞானமானது, அந்த சத்தியத்தை தாங்குகின்ற, அந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ஞானத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா முந்தைய சம்ஸ்காரங்களுக்கு பகையாக இந்த புதிய ஞானமானது இருக்கும். நம்மளுடைய கவலையெல்லாம் என்ன அப்படின்னா, நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பேசிட்டேனே அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக நம்ம சம்சாரங்கிறது 2 விஷயம்தான். நான் அறிபவனாக இருக்கேன், அறியப்படும் பொருளாக இருக்கேன். இந்த 2 விஷயம்தான் வந்து நம்ம என்ன பார்த்தோம், பிரம்மம் அறியப்படும் பொருளும் அல்ல, அறிபவனும் அல்ல. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் நமக்கு பிரச்சனை. நான் அறிபவனாக இருக்கிறேன், இதெல்லாம் பார்த்துட்டேனே, இதெல்லாம் கேட்டுட்டேனே, என்னென்னமோ ஃபைல்ஸ் எல்லாம் வந்துச்சு நியூஸில், இந்த ஃபைல்ஸ் பற்றியெல்லாம் கேட்கணுமா, இப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் கேட்கணுமா, இந்த துரோகி அங்கே போய் சேர்ந்துட்டான், அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டான், இதெல்லாம் நான் பார்க்கணுமா, இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குமா, எப்படி ஒரு விசுவாசம் இல்லையா, இந்த நியூஸை நான் பார்த்துட்டேனே, ஏன் கண்ணு முன்னாடி இவங்க வந்து இப்படி இருக்காங்களே, இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கே, இதெல்லாம் தலையெழுத்து, இதெல்லாம் கேட்கணும்னு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மற்றவங்க நம்மளை வந்து அறியிறாங்க. அப்போ மற்றவர்களுடைய பார்வைக்கு நான் அறியப்படும் பொருளாக இருக்கேன். அப்போ அந்த நிலையில, இப்படிப்பட்ட நிலையில என்னை பார்த்துட்டாங்களே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விஷயம். சில பேர் வந்து அந்த பணக்காரனா பிஹேவ் பண்ணிட்டே இருப்பாங்க. சில பேர் அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க, போட்டு 500 ரூபா கட்டா வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து தெரியணுமாமா. நம்ம வந்து இதுல அது என்ன, பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் நற்குணமே வந்துட்டு பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மானத்தை விடு அப்படின்னு சொல்றாரு. தன்மானத்தை நீ விட்டு தொலை அப்படிங்கிறாரு. நிறைய பேர் வந்து இந்த மானத்துக்காக, தன்மானத்துக்காக சுயமரியாதை அது இதுன்னு சொல்லி கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து அது வேண்டாம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சுயமரியாதை வேண்டாம், எல்லாரும் என்னை மதிக்கணும். எல்லாரும் ஆக்சுவலாக என்னன்னா, இது வந்து பாசிபிளே இல்லை. எல்லாருமே வந்து மதிக்கிறதுங்கிறது பாசிபிளே கிடையாது. உலகத்துல மிக கேவலமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை நம்ம சொல்றோம், அவனை விரும்புறவங்களும் இருப்பாங்க. பார்க்குறோம் சில பேர்லாம் வந்து பேசுறது அவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அவங்களுடைய உலகமே ஒரு தனி உலகமா இருக்கும். என்னென்னமோ டீகோட் பண்றேன்னு சொல்லி என்னென்னமோ பேசுவாங்க. அந்த பைத்தியக்காரங்களுக்கும் சில பைத்தியக்காரங்க ஃபாலோவர்ஸா இருப்பாங்க. இந்த அடியானுக்கு அடியான்னு சொல்லி சொல்ற மாதிரி பைத்தியக்காரனுக்கு பைத்தியக்காரன், அந்த மாதிரி பைத்தியக்காரர்களுக்கு பல பைத்தியக்காரங்கள் ஃபேன்ஸா இருக்காங்க. அப்போ நம்ம வந்து நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, நம்மளை வந்து போற்றுவதற்கும் ஆளுங்க இருப்பாங்க, தூற்றுவதற்கும் ஆளுங்க இருப்பாங்க. ஆனாரப்பட்ட ஸ்ரீராமருக்கே இந்த கதி. ராமரை திட்டுறவங்க இன்னைக்குமே இருக்காங்க. ராமர் வந்து எப்படிப்பட்டவர், தர்மத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது ராமர். அப்ப அப்படிப்பட்டவரையே வந்துட்டு என்னெல்லாம் பேசுறாங்க, அவருக்கு எதிரானவரை வந்து ஹீரோவாக்கி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தவராமா ராமர்,
என்னென்னமோ பேசுவாங்க, புதுசு புதுசாக கதை கட்டுவாங்க. அதுவும் ராமாயணம்ங்கிற பேரில் நமக்கு வந்து இவர் வால்மீகி முனி எழுதினது தான் வந்து ஒரிஜினல் ராமாயணம். ஆனால் பல ராமாயணம் வந்து உருவாயிருச்சு. அதெல்லாம் வந்து ஏதோ ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுங்கிற அளவுக்கு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஆனால் வந்து அனுமதி உண்டு. இப்போ வந்து துளசி ராமாயணம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கம்பராமாயணத்துலேயும் சில நிகழ்ச்சிகள் வந்து கொஞ்சம் விரிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கும். இதுக்கு வந்து அந்த எழுதுறவங்களுக்கு உரிமை இருக்கு. அதனால வந்து அதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அதுல ஏன்னா சில டெக்ஸ்ட்ல வந்து எப்படி வருது அப்படின்னா, ராமர் சீதா வந்து அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் சில ராமாயணம் வந்து எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ராமாயணம் சொல்லி எடுத்துக்க முடியுமா? அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. இப்போ இவங்க இஷ்டத்துக்கு ராமர் சீதாங்கிற பேர்ல என்ன வேணா எழுதுவாங்க. அதெல்லாம் நம்ம ராமாயணம் எடுத்துட்டு இருந்தா அப்ப ராமாயணத்துக்கு என்ன மதிப்பு? நமக்கு வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து வால்மீகி ராமாயணம் மட்டும்தான். கம்ப ராமாயணம் வந்து அதனுடைய டிரான்ஸ்லேஷன். கம்பர் வந்து நம்ம பரம்பரையில் வரக்கூடியவர் அப்படிங்கிறதுனால நம்ம அவரையும் ஏற்றுக்கிறோம். இதை தாண்டி வந்து நம்மளுடைய இந்த நெறி தாண்டி வேற யாராவது நாத்திகவாதியோ அல்லது வேற யாராவது ஒரு தர்சனத்தில் இருக்கிறவங்களோ அவங்க இஷ்டத்துக்கு எழுதுறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன அப்படின்னா, நம்மளை திட்டுறவங்க நம்மளை நேசிக்கிறவங்க கட்டாயம் இருப்பாங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து எல்லாரும் என்னை வந்து புகழ்ந்து பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது, திட்டுறாங்கன்னு சொல்லி வருத்தப்படவும் கூடாது. நல்லவங்களையும் இப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்காக சொல்லி கெட்டவங்களுக்கும் இதே கதி, அப்போ நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பல விதங்களில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? சுற்றி இருக்கிறவங்க நம்மளை வந்து கேட்பாங்க, நீ இவ்வளோ நல்லவனா இருக்கியே, என்னத்தை கண்ட நீ? இப்படியெல்லாம் கேட்பாங்க. ஏதோ இவங்க எல்லாத்தையும் கண்டுட்ட மாதிரி. இந்த காலத்தில் வந்து இப்படியெல்லாம் இருந்தால் பொழைக்க முடியாது தம்பி அப்படிம்பாங்க. அப்போ எப்படி இருந்த நீ எத்தனை வருஷத்துக்கு பொழைக்க போற? நாங்கள் வந்து பொழைக்க மாட்டோம், நீ வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு பொழைச்சிருவியா? ஒரு ஹிந்தி படம் ஒன்று இருக்கு. அந்த படத்துல வந்து ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழ்ந்துட்டே இருந்தா அதுதான் நரகம் அப்படிங்கிறது அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப காலம் வாழணும்னு ஆசைப்படுறாங்க சாதாரண. நம்ம இப்ப ஆசைப்பட மாட்டோம். இருக்கிற அந்த ஆயுள் வந்து ஆரோக்கியமா கழிஞ்சா போதும்னு சொல்லி தான் நம்ம விரும்புறோம். ஏன்னா பிரார்த்தனையிலேயே அதுதான் சொல்லப்படுது, யசேம தேவஹிதம் யதாயுகோ அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்படுது. இருக்கிற ஆயுள் வரைக்கும் நம்ம வந்து இந்த இந்திரியங்கள் எல்லாம் வந்து ஒழுங்கா இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி நமக்கும் வந்து நீண்ட காலம் வாழணுங்கிற ஆசை இருந்திருக்கும். அதை விட கொடிய நரகம் வேற எதுவும் கிடையாது. இதை வந்து ஒரு படத்துல, ஹிந்தி படத்துல சொல்லியிருப்பாங்க. சரி, நம்ம அடுத்த சூத்திரத்துக்கு போகலாம். ஏன்னா டாபிக் மாதிரி போயிட்டே இருக்கும். 50வது சூத்திரம் பார்த்துட்டோம். சரி, கடைசி சூத்திரம் 51வது சூத்திரம். தஸ்ய அபி நிரோதே சர்வ நிரோதாத் நிர்பீஜக சமாதிஹி. இதுல என்ன அப்படின்னா, பழைய நினைவுகள் யாவும் பொய்ப்பிக்கப்பட்டு விடுவதால் அனைத்து பொய் அறிவுகளும் நீங்கி நிர்பீஜ சமாதி உண்டாகிறது. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த பழைய வாசனைகள் இதெல்லாமே வந்து வறுக்கப்பட்ட விதை போல ஆகிவிடுகிறது. நிர்பீஜம் அப்படின்னா வறுக்கப்பட்ட விதைகள். இப்போ விதை வந்து சாதாரணமா இருக்கக்கூடிய விதைகள் வந்து முளைச்சிரும். அதை வறுத்துட்டோம் அப்படின்னா அது முளைக்காது. ஸோ அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி இதோட வந்து முதலாவது பாதம், அதாவது இது வந்து அத்தியாயம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவது பாதமானது நிறைவடைகிறது. இப்போ நம்ம வந்து சுருக்கமாக நினைவு வச்சுக்கிற மாதிரி எந்தெந்த சூத்திரங்கள் வரைக்கும் என்னென்ன சொன்னாருங்கிறத மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். முதல் சூத்திரத்திலிருந்து 4வது சூத்திரம் வரைக்கும் அறிமுக சூத்திரங்கள். அடுத்தது 5வது சூத்திரத்திலிருந்து 11வது சூத்திரம் வரைக்கும் விருத்திகள், எண்ணங்கள்னா என்ன அப்படிங்கிறது சொன்னார். அப்புறம் 12 to 18 இது வந்து உபாயம் 1, அதாவது 2 விதமான உபாயம் கொடுக்குறார். அதுல முதல் உபாயம் வந்து அபியாசம் வைராக்கியம். அடுத்தது 19 to 22 அதுல வந்து செய்ய வேண்டியவை மற்றும் தவிர்க்க வேண்டியவை. அதுக்கப்புறம் 23 to 29 வந்து இரண்டாவது உபாயமான ஈஸ்வர பக்தியை பத்தி சொல்றேன். அதுக்கப்புறம் 30 முதல் 32 வரைக்கும் யோக சாதனையில நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்னென்ன அதை சொல்றார். அப்புறம் 33ல இருந்து 39 வரைக்கும் அந்த தடைகள் நீங்குவதற்கு என்ன உபாயம் அப்படிங்கிறது சொல்றார். அதுக்கப்புறம் 40ல இருந்து 51 வரைக்கும் பிரயோஜனம். இத்தோட சொல்லி இந்த முதல் பாதமானது நிறைவடைகிறது. இதுக்கப்புறம் இரண்டாவது பாதம். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த முதலாவது பாதம் அப்படிங்கிறது வந்து உத்தம அதிகாரிகளுக்கானது. உத்தம அதிகாரிகள் அப்படின்னா வந்து நல்ல ஒரு குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய அதிகாரிகள். இது வந்து எடுப்பில் வைராக்கியம்ங்கிறதுல கஷ்டம். இதை புரிஞ்சுக்கிட்ட பதஞ்சலி முனிவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா, 2வது அத்தியாயத்தில் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்,
அவங்க வந்து என்னால் வந்து இந்த அபியாசமெல்லாம் பண்ண முடியாது, வைராக்கியம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த காஞ்சனா படத்தில் கோவை சார்ல ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது சாமி, ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து பதஞ்சலி கிட்ட கேட்குறோம், ஷார்ட்கட்டாக ஏதாவது சொல்லுங்க. அவர் வந்து கிரியா யோகம், கிரியா அப்படின்னா என்னது? செயல். அப்போது கிரியா யோகம்னா என்னது? கர்ம யோகம். இப்போ கர்ம யோகத்தை 2வது பாதத்தில் சொல்ல போகிறார். அதில் வந்து மிக முக்கியமான விஷயங்கள், ஏன்னா அதில் தான் வந்து இந்த யோக சூத்திரத்தின் அச்சாணியாக விளங்கக்கூடிய அஷ்டாங்க யோகம்ங்கிறது வருது. 8 விஷயங்கள், அஷ்ட அங்க யோகம், 8 அங்கங்களை கொண்ட யோகம் அதில் சொல்லப்படுது. அந்த ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 2வது பாதம் வந்து நம்ம வந்து அடுத்த வகுப்புலேருந்து தொடங்கலாம். இதோட இந்த வகுப்பை வந்து நம்ம நிறைவு செய்யலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிः ஓம்.